தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தியாகம், வீரம், கடமை, நாட்டுப்பற்று என்று ஆண்களுக்கு நிகராக சுதந்திர வேள்வியில் பங்கேற்றது பாரத தாயின் மணிமகுடத்தில் மாணிக்கமாய் மின்னும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களை பற்றி பேசப் போகின்றேன். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போரிட சென்றவர்களில் முன்னோடி ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி இந்தியாவில் வாரணாசி என்னும் இடத்தில் 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி மோரோபந்த் தம்பே பகிரதி என்ற தம்பதிக்கு மகளாய் பிறந்தார். இவருக்கு அவர்களது பெற்றோரை எடுத்த பெயர் மணிகர்ணிகாள். இவர் விளையாடும் வயதிலேயே வாழ்வீச்சு, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீரக்கலைகளை பயின்றினார். வீரமங்கை மணிகர்ணிகாவை ஜான்சியின் இளவரசர் கங்காதர் ராவ் திருமணம் செய்து கொண்டார். ஒரு மன்னருக்கு நேரடி வாரிசு இல்லை என்றால் அந்த அரசு தங்களுக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடி வந்த ஆங்கிலேயர்கள் ஜான்சி நாட்டை தமது ஆட்சிக்குட்படுத்த முடிவெடுத்தனர். ராணி லட்சுமிபாய்க்கு 60,000 ஓய்வூதியமாக கொடுத்து நாட்டை விட்டு வெளியேறி சொன்னார்கள். ஆங்கிலேயருக்கு அடிப்பணிய மறுத்து தமது படைகளுடன் இணைந்து கடுமையான போர் புரிந்தார். 1858ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி கோட்டாக்கி சேரா என்ற இடத்தில் வெள்ளையரை எதிர்த்து போரிட்ட போது படுகாயம் அடைந்தார். அந்நாளிலேயே வீரமரணமும் அடைந்தார். வீரமங்கை ஆங்கிலேயரை எதிர்த்து அவர் புரிந்த போர் மென்றென்றும் அழியா புகழ் பெற்றுள்ளது. அமரத்துவம் பெற்ற ஒரு வீராங்கனையாக என்றென்றும் அவர் பெயர் அழியா புகழ் பெற்றுள்ளது. வாழ்க ஜான்சி ராணி, வளர்க அவர் புகழ். நன்றி, வணக்கம்.